ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-6 எடுத்துக்காட்டு 6.15 என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டாவின் மதிப்பை காண்க. sin theta is equal to 0.9858. அப்போ இந்த தீட்டாவுக்கு என்ன வேல்யூவாக இருந்தால் இந்த வேல்யூ 0.9858 இருக்கும். சைனுடைய எந்த டிகிரிக்கு இந்த மதிப்பு இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அட்டவணையை முதல்ல இதில் பயன்படுத்தணும். அட்டவணை பார்த்து தான் எழுத முடியும். sin theta is equal to 0.9858 கொடுத்துருக்காங்க. அட்டவணையை நம்ம பார்க்கும் பொழுது 0.9857க்கு நேர 80 டிகிரி 18 நிமிடம் கொடுத்துருக்காங்க. 80 டிகிரி 18 நிமிடம். நமக்கு 98 58 வேணும். ஸோ 80 டிகிரி 18க்கு நேர 98 57 இருக்குது. இன்னும் ஒரு 1 வேணும். அப்போ 1 வேணுங்கையில பொது வித்தியாசத்துக்கு அதுக்கு நேராக பார்க்கணும். பொது வித்தியாசத்தில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 2ஐயும் கூட்டணுமா கழிக்கணுமான்னு நம்ம பார்க்கணும். இது சைன் தீட்டாங்கையில் இது 2ஐயும் கூட்டணும். பொது வித்தியாசத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். சைனால் பொது வித்தியாசத்தை கூட்டணும். 18 2ஐயும் கூட்டினா 20 80. ஸோ இங்கே 2ஐயும் ஆட் பண்ணையில் 98 58 கிளீனாக வந்து. ஸோ 0.9858க்கு சைன் தீட்டாவினுடைய மதிப்பு 80 டிகிரி 20 நிமிடம் அப்படின்னு சொல்லும். ஓகே. செகண்ட் சம், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 76 56. காசில் பொது வித்தியாசத்தை கழிக்கணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.7656. அட்டவணைக்கு நம்ம போகிறோம். அட்டவணையில் 40 டிகிரிக்கு நேர 0 மினிட்ஸுக்கு நேர 0.7660 கொடுத்துருக்கோம். நமக்கு 76 56 வேணும். அப்போ நம்ம 4 கழிச்சோம்னா 76 56 வந்துடும். ஸோ 4 கழிக்கல 4 பொது வித்தியாசத்துக்கு போயிடணும். பொது வித்தியாசத்தில் 4க்கு நேரம் 2 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 நிமிடங்கள் 40 டிகிரி. இதை கழிச்சிடும். 76 56க்கு 40 2. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி 2 நிமிஷம். எந்த மதிப்புக்கு இந்த வேல்யூ வரும்னு கேட்குறோம். அட்டவணையில் தான் இதெல்லாம் பார்த்து செய்யும். ஓகே.